தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காக பார்த்தீங்கன்னா வருங்கால முதல்வர் அவர்களுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 இல்லை 4000 தருவதாக முதல்வர் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் வருங்கால முதல்வர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் வேலையாக இருந்தாலும் சரி முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற படித்து முடிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முதல்ல வாய்ப்பு தரணுன்னு உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசு வேலையிலும் தனியார் துறையிலும் வேலை பார்க்குறாங்க. அதுக்காக அவங்கள வேணான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பினை வழங்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் அவர்களுக்கு வழங்கலான்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வேலை வழங்கினீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இது என்னுடைய கருத்து கணிப்பு. தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க.